பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்காப்பதாக. ஆமென். செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கொடுத்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய உபவாசங்களை ஆண்டவரே கர்த்தாவே உடைய சமூகத்திற்கு பிரியமாக நாங்கள் கடைபிடிக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமான பலத்தை தருகிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இன்னும் எங்களுடைய உபவாச நாட்களுக்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. எங்களுடைய இருதயத்தின் ஞானங்களும் எங்களுடைய எண்ணங்களும் சுவாமி உடைய சமூகத்திலே பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து இம்மட்டும் தந்த பாடலை பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட
திருமறை பகுதி மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயம் ஒருவரை மன்னிப்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த முதலாம் திருமொழி, பிதாவே இவர்களை மன்னி தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆக கிறிஸ்து சகல பாடுகளையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய மரண வேதனையில கூட மற்றவர்களை மன்னிக்கும்படி முதலாவது திருமொழியை முன்மொழிந்தார். இன்றைக்கு நமக்கு கிறிஸ்துவை போன்ற பாடுகள் இல்லை, கிறிஸ்துவை போன்று தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் நமக்காக அவர் சிலுவையிலே தீர்த்து விட்டார். ஆனாலும் நமக்கு ஒருவரை மன்னிப்பதிலே மிக கடினமான காரியமாக இருக்கிறது. நாம் எளிதில் ஒருவரை மன்னிக்க முடிவதில்லை. ஏனெனில் நமக்கு இருக்கிற கோபம், எரிச்சல், பகை எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக் கொண்டு நாம் ஒருவரை மன்னிப்பதிலே மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி. ஆக மனிதர்களாய் பிறந்த எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். மற்றவர்கள் செய்யும் தவறு நமக்கு மிகையாக தோன்றும். ஆனால் அதே தவறை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு நியாயமாக தோன்றும். நமக்கு ஏற்படும் இழப்புகளை போன்றே மற்றவர்களுக்கும் இழப்புகள் உண்டு. நமக்கு ஏற்படும் வழிகளை போன்றே மற்றவர்களுக்கும் வழிகள் உண்டு என்று சொல்லி நாம் நினைப்பதில்லை. நமக்கு ஏற்படும் நஷ்டங்களை மிக பெரிதாக பார்க்கும் நாம் வேதத்தை மறந்து மற்றவர்களை துன்பப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பிதா உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை மன்னியுங்கள் என்று சொல்லி. ஆக இன்றைக்கு உபவாச காலங்களிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே நிறைய எதிர்பார்க்கிறார். அதிலே மிக முக்கியமான ஒன்று, நாம் நிறைய ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்படிக்கு உங்களிடத்திலே பகையாளிகள் இருப்பார்கள், உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இருப்பார்கள், உங்களை அநியாயமாய் குற்றம் சுமத்தினவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களாலே நீங்கள் நிறைய இழந்திருக்கலாம், மனவேதனை அடைந்திருக்கலாம், இழப்புகளை சரி செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேதனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் ஜெபம் கேட்கப்படும்படிக்கு நீங்கள் ஒருவருக்கொருவரை மன்னியுங்கள் என்று சொல்லி. உபவாசம் என்பது நாம் ஏதோ சாதாரணமாக உணவு உட்கொள்ளாமல் இருப்பது, நல்ல ஆடைகளை உடுத்தாமல் இருப்பது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதுவல்ல உண்மையான உபவாசம். நாம் மகிழ்ந்திருப்பது போல மற்றவர்களும் மகிழ்ந்திருக்க வேண்டும். நாம் நம்மை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அப்படியே மற்றவர்களும் தங்களுக்கான காரியங்களை நினைத்து வைத்திருப்பார்கள். அதை அவர்களுக்கு இல்லாமல் செய்யக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்படிக்கு உங்களிலே இருக்கிற குற்றங்களை நீங்கள் மறந்து உங்களை நீங்களே நேசிப்பதை கொண்டு மற்றவர்களுடைய குறைகளை மறந்து அவர்களை நேசியுங்கள், அவர்களை மன்னியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்பொழுது உங்களுடைய உபவாசத்தின் ஜெபங்கள் கேட்கப்படும் என்பது இன்றைக்கான செய்தி. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லியாக அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு அளிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் தலைமுறைகளாக பாரம்பரியமாக வேதத்தை சுமக்கிறோம், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கூட நாம் மிக தைரியமாக பாவங்களை செய்கிறோம். ஏனெனில் ஆண்டவர் எளிதாக மன்னித்து விடுவார். அவர் மன்னிப்பதில் வல்லல், மன உருக்கம் நிறைந்த கடவுள் ஆனபடினாலே அவர் நம்மை எப்படியேனும் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் காலங்கள் கடைசியா இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, நாம் மனதார இந்த உபவாச நாட்களிலே மற்றவர்களை மன்னிப்போம். இழப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆனால் அதை ஆண்டவர் சரி செய்து பார்த்துக் கொள்வார். நீங்கள் இழந்ததை விட இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியினாலே மனிதனால் ஏற்பட்ட இழப்புகள் இவ்வளவு பெரிய காரியங்கள், அதை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம்.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கர்த்தர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்நாட்களிலே சுவாமி, நாங்கள் மிக நேர்மையானவர்கள், நல்லவர்கள் என்று சொல்லி எங்களை நாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. எங்களுடைய பரமபிதா எங்களை மன்னிக்கும்படி உலகத்திலே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்படிக்கு மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாரும் சுவாமி. ஆண்டவரே, விவேகம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். உபவாச நாட்களிலே கர்த்தாவே, எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. அதற்கு உங்களுடைய கரங்களிலே முற்றுமுடிய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மொழி வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து நம்ம ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.